ஓம் சக்தி. உலகமெல்லாம் சக்திநெறி ஓங்க வேண்டும். ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும். போராட்டம் மிக்க இவ்வுலகில் வாழ்வில் எது நடந்தாலும் பொருட்படுத்தாத பண்பட்ட பற்றற்ற நிலையே சிறந்தது. நம் விருப்பங்களுக்கு ஏற்ப வெற்றிகளை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்று முனையாமல், வெற்றிகளின் அளவிற்கேற்ப விருப்பங்களை குறைத்துக் கொள்வதே அமைதியான வாழ்வை காட்டும் இரகசிய வழி. பற்றாக்குறையையே எண்ணிக்கொண்டிருக்கும் மனிதனுக்கு பார் முழுவதையும் பரிசாக கொடுத்தாலும் பற்றாக்குறை போகாது. நாம் விரும்புவது போல் நிகழ்ச்சிகள் நடக்க வேண்டும் என்பதை விட, நடக்கிற நிகழ்ச்சிகளை நாம் விரும்புவதே நம் வாழ்விற்கேற்ற வழி. நெல்விதையாக மாறும் பக்குவம் அடைவது போல உள்ளம் மனக்கட்டுப்பாட்டுடன் பக்குவம் அடைய வேண்டும். ஆன்மீகத்தினால் மட்டுமே ஆனந்தம் கிடைக்கும். சிந்தனையை திருத்தினால் சித்தனாக மாறலாம். ஆடி ஓடி பாடிக் கடைசியில் தெய்வத்தை அடைந்து சிலை அழகை பார்த்து ஆடை அணிகலன்களை பூட்டி மகிழ்ந்து கற்பூரம் ஏற்றித் தேங்காய் உடைத்தால் மட்டும் போதாது, உள்ளத்தை உடைத்து ஆன்மா உடையாமல் பார்த்து கொள்ள வேண்டும். சிறுவயதில் விளையாட்டு புத்தியுடனும் பக்குவமில்லாமலும் இருக்கின்றான். வளர வளர பக்குவம் அடைந்து அறிவு வளர்ச்சியும் அடைகிறான். ஆனால் அந்த அறிவை தகாத வழியில் செலுத்துகின்றான். பாலில் தண்ணீர் கலப்பது, கஞ்சா போதை, குடி போன்ற காரியங்களில் அறிவைச் செலவிடுகின்றான். மகனுக்கும் மகளுக்கும் மனைவிக்கும் ஊற்றிக் கொடுக்கின்றான். அதனால் உறவு முறை கூடத் தெரியாமல் நடந்து கொள்கின்றான். நெருப்பு ஏத்து மின்சாரம் ஏத்து என்ற வித்தியாசம் தெரிவதில்லை. பதவி ஆசை கழரவம் என்ற போதைகளால் தாய் தந்தையர் கூட தெரிவதில்லை. கடைசியில் எல்லாம் கெட்டு ஆன்மீகத்திற்கு வருகிறான். மனித அகம்பாவத்தை தெய்வசக்தியால்தான் அடக்க முடியும். மனிதனுக்குச் சொல்லும் செயலும் ஒன்றாக இருக்க வேண்டும். உள்ள தெளிவு இருக்க வேண்டும். உண்மையான பக்தி இருக்க வேண்டும். இல்லையென்றால் அமைதி கிடைக்காது. ஓம் சக்தி.